துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோழ நிலாவோட பர்த்டேவை வேற லெவலில் பயங்கரமா டெக்கரேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சோழன் ஐ லவ் யூ சொல்லிட்டு நிலா ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார் சவுண்ட் கேட்குது. உடனே சோழன் நிலாவை தான் இருக்குன்னு போய் பார்க்குறாங்க. ரகு கூட நிலாவை பார்த்ததும் சோழன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ சேரன் வாங்க வாங்கன்னு வரவேற்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் வந்து ஆமா யார் இதுன்றாங்க. அப்பா உங்களுக்கு தெரியாதுல்ல, நிலா கம்பெனியோட ஓனர்ன்றாங்க. நல்லா இருக்கானின்னு சொன்னதும் உடனே சோழன் முறைக்கிறாங்க. ஆமாண்டா நல்லா தானே இருக்கான்னு சொன்னதும் ஆமா நல்லா இருப்பான்றாங்க. ஆமா என்ன பர்த்டேக்கு இவ்வளவு டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். சரி சரி கேக்கை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக் கட்டிங்க எல்லாமே முடிச்சுட்டு இருக்காங்க. நிலா அப்பவும் சோழனை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. சோழனுக்கு அது கூட புரியாம நிலா இப்படி பாக்குறாலே ஒருவேளை காதலா இருக்குமோ அப்படியெல்லாம் நினைச்சிட்டு கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. சேரன் அனலைஸ் பண்ணிடுறாங்க. நிலா என்னாச்சுமா, காஃபி ஏதாவது உனக்கு எடுத்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பாண்டி வந்து வானதியை கூட்டிட்டு வராங்க. வானதி கிஃப்ட் கொடுத்ததும் ஆமா எப்படிமா உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, அந்த விஷயம் தெரிஞ்சாவே அடிப்பாங்களே, அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்க. என்னதான் இருந்தாலும் இது வாழ போற வீடு தானே, அதனாலதான் வந்து வானதி சொல்ல கரெக்டா அந்த இடத்துல வராங்க. அனிஷ் சந்தாவை கூட்டிட்டு வந்ததும் பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் பயங்கர ஹாப்பி கேக் கட்டிங் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அப்ப சோழன் பாண்டியன் அதே மாதிரி பல்லவன் கிட்ட உட்காந்து இதை விட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது, அதனால நிலா நீங்க தாங்க என் உலகம், நீங்க தானே எனக்கு எல்லாம், நீங்க தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே நான் நிலா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றாங்க. உடனே பாண்டி ஏய் நீ அவசரப்படுறியோன்னு தோணுதுடா, அதெல்லாம் இல்ல நீ தானே முதல்ல சொல்லணும், இப்ப என்ன அவசரப்படுறியோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றதுதான் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா நிலா அங்க வராங்க. சோழன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியா பேசணும்னு சொன்னதும் உடனே சோழன் கண்டிப்பா அவளே லவ் சொல்றதுக்காக தான் கூப்பிடுறா போல, சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லிட்டு பாண்டியன் பல்லவன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிலா ஒவ்வொரு விஷயமா யோசிச்சுட்டு அழுதுகிட்டே வண்டி வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோழன் வந்து கண்டிப்பா இவன் லவ் ப்ரப்போஸ் தான் பண்ண போறேன், நம்மளும் லவ் வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல ஒரு பக்கம் சோழன் இருக்காங்க. நிலா வந்து சோழன் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இந்த அளவுக்கு என்ன முட்டாள் ஆக்கிட்டானே நல்லா சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சோழன் வந்து எங்க உங்க பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ண எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கேக்குறாங்க. நிலா இது எதுக்குமே பதில் சொல்லாம சைலண்டாவே இருக்காங்க. இப்ப நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்க, சோழன் குடும்பத்தை விட்டு ஒட்டு மொத்தமா பிரிஞ்சு போக போறாங்களா, இல்ல சோழன் பண்ண தப்ப வந்து ரிலீஸ் பண்ணி மன்னிச்சு விடுவாங்களா, சோழன் இதுக்கு மேல நிலாவோட வாழ்க்கையில இருப்பாரா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.